வாழ்க வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க 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 வளம். நண்பர்களே, இப்போ இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள இருக்கிற தியானம் துரியாதீத தவம். துரியாதீத தவம் மிக மிக ஒரு சக்தி மிக்க ஒரு தியானம். மனிதனுடைய வாழ்வினுடைய நோக்கம் இறை உணர்வை பெறுவது. அந்த இறை உணர்வை பெறுவதற்கு தடையாக இருப்பது நம்முடைய கர்ம வினைகள். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய கர்ம வினைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டு, இந்த வார்த்தை முக்கியம், முற்றிலும் விடுபட்டு தன் வாழ்வினருடைய நோக்கமாகிய இறை உணர்வை பெறுவதற்கான ஒரு தியானம் தான் துரியாதீத தியானம். அந்த தியானத்தை இன்று நாம குருவினுடைய அருளாலே உதவியாலே பரிபூர்ணமாக பெற இருக்கிறோம். இந்த துரியாதீத தவம் அப்படிங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிறது. பட் அதற்கென்று ஒரு முறையான ஸ்டெப் இல்லாம இருந்தது. அதாவது துரிய தவத்தினுடைய ஆழ்ந்த நிலையில துரியாதீதம் சித்தி ஆகும். துரியம் அதீதம் துரியாதீதம் பேர். துரிய தவத்தினுடைய ஆழ்ந்த நிலை, ஒருத்தர் துரியத்துல ஆழ்ந்து தியானித்தார்னா இந்த துரியாதீதம் தானாகவே அவருக்கு கைகூடும். பட் அதற்கு பல ஆண்டுகள் ஆகும், ஆகாமையும் கூட போகலாம் சில நேரத்தில். அப்போ அந்த துரியாதீத நிலையான இறை உணர்வு, அந்த நிலை அடையிறதுக்கு மகரிஷி அவங்க இந்த தியானத்துல நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறார்கள். உலகத்திலே முதன்முறையாக இறைநிலைக்கு வழி அமைத்த தியானம் இந்த துரியாதீத தியானம். மற்ற பல தியானங்கள்ல அந்த நிலை அடைய முடியும், பட் கொஞ்சம் கடினமான முயற்சிகள் அதற்கு ஈடுபடும். மகரிஷி அவங்க எதையுமே எளிமையா கொடுக்கிற ஒரு பழக்கம் அவருக்கு இருந்ததுனால இந்த இறை உணர்வுக்கான தியானத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு, மிக எளிமையாக கொடுப்பதற்கு திட்டமிட்டு அதை நமக்கு செய்து கொடுத்துட்டார். சரி, துரியாதீத தவம் அப்படின்னா என்ன? துரியாதீத தவம்னா ஆகினை, சாந்தி, துரியம், 3 தவம் நமக்கு நல்லா தெரியும். துரியம்ங்கிறது தலை உச்சி, துரியாதீதம்ங்கிறது இந்த தலை உச்சியில நம்ம கவனம் செலுத்தி இருக்கோம் இல்லையா? அந்த உணர்வை, அந்த மனோசக்தியை, அந்த எண்ணங்களை நம்ம உடலிலிருந்து பிரித்து முதல்ல நம்ம உடல்ல இருந்து ஒரு அடி தூரம் உயர்ந்து நின்று கவனிப்போம். அதுக்கு மேல நல்லா உயர்ந்து போய் சந்திரன் அளவுக்கு உயர்ந்து நின்று கவனிப்போம். இன்னும் நல்லா உயர்ந்து 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 போய் சூரியன் அளவுக்கு போய் கவனிப்போம். அப்புறம் சூரியனை மையமாக வைத்துக் கொண்டு எல்லா பக்கமும் விரிந்து 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 இந்த சக்தி களம் அளவுக்கு, சக்தி களம்னா பிரபஞ்சம், யூனிவர்ஸ், கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு விரிந்து நம்ம கவனிப்போம். இது சக்தி கள தவம் என்று சொல்றோம். இதுல கொஞ்ச நேரம் மனதை செலுத்தி தவம் இருந்துட்டு இன்னும் அந்த சக்தி களத்தையும் கடந்து விரிந்து போனா என்ன இருக்குதுங்க? சுத்த வெளி, மெய்ப்பொருள், ஆதி அனாதி சிவம்.
அந்த இயக்கமற்ற ஒரு களம் அங்க இருக்கு. சக்தி களம், இயக்க களம். இந்த இயக்க களத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கிற எல்லையற்ற ஒரு களம் இருக்கு. அது பேர் சிவக்களம் என்று பெயர். சிவக்களம். அந்த சுத்த வெளியோட நம்ம மனதை இணைத்து தவம் ஏற்று. அப்ப இந்த மனம் எந்த நோக்கத்திற்காக வந்ததோ அந்த நோக்கம் இந்த தவத்தில நிறைவேறு. இந்த மனம் எந்த நோக்கத்திற்காக வந்தது? தன்னை உணர்வதற்காக, இறையை உணர்வதற்காக. இறைவனை எடுத்த தன்மாற்றம் தான் அத்தனை உயிரினங்களும், அத்தனை பஞ்சபூதங்களும். அப்ப உயிரினங்கள்ல உச்சகட்டமான உயிரினம் எது? மனித இனம். இந்த மனித இனத்தினுடைய உச்சகட்ட சக்தி என்ன? மனோசக்தி. அப்ப இந்த மனோசக்தியை கொண்டு மனிதன் தன்னை உணர்றதுக்காக வந்திருக்கிறான். தன்னை உணர்றதுனாலும் இறைவனை உணர்றதுனாலும் ஒன்றுதான். அப்ப அந்த மனம் இறைவனை உணர்வதற்கு ஆன ஒரு தவம் இந்த தவம். ரொம்ப எளிமையான விஷயம்தான். ரொம்ப சிரமம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம பஞ்சபூத தவம் பண்ணி பழகி இருக்கிறோம். சந்திரன் மேல தவம் செய்து பழகியிருக்கிறோம். சூரியன் மேல தவம் செய்து பழகியிருக்கிறோம். அதை நினைத்து நினைத்து பழகியிருக்கிறோம். சரிங்களா? இதுல கொஞ்சம் அதே மாதிரிதான் இன்னும் நல்லா மனம் விரிந்து நின்று தியானிக்கிறோம் நம்ம. பஞ்சபூத தவத்துல விண்ணின் மேல தவம் பண்ணும்போது நாம் எப்படி தவம் பண்ணோம்? இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற விண் சக்தியை நினைந்து தவம் பண்றீங்க இல்லையா? அதுதான் சக்தி களம். கோடான கோடி நட்சத்திரங்கள் கோள்கள் இருக்கு. அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்பதான் அந்த அளவுக்கு மனசு உங்களுக்கு நல்லா விரிந்து 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 செல்லும். மனம் எந்த அளவுக்கு விரிகிறதோ அந்த அளவுக்கு மனம் தூய்மையாகிவிடும். மனம் ஆற்றல் பெற்றுவிடும். சரிங்களா? அப்போ துரியதம் வரைக்கும் நம்ம எல்லாரும் ரெகுலரா பண்ணிட்டோம் இல்லையா? இப்ப துரியத்திற்கு மேல இந்த சக்தியை மேல கொண்டு போவாங்க குரு மகான்கள். இந்த துரியாதீதத்துல துரியம் கடந்த நிலை துரியாதீதம். துரியத்தை கடந்து நீங்க மேல செல்றீங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம உடலில் இருந்து ஒரு அடி தூரம் மேல கடந்து செல்றோம். இது எப்படி மகான்கள் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, இப்ப தீட்சை, இது ஒரு சக்தி மிக்க ஒரு தீட்சை. இது நம்ம முதல்ல 2 தீட்சை வாங்கியிருக்கிறோம். ஒண்ணு ஸ்பரிச தீட்சை அப்படிங்கிறது தொட்டு கொடுக்கிற தீட்சை. அது நீங்க ஆக்னேய சாந்தி தியானத்தை சூக்குமமாக குருமகான்கள் உங்க மூலாதாரத்துல தொட்டு மேல ஏற்றி கொடுத்துருக்குறாங்க. சாந்தி சூக்குமமா உயிராற்றல இறக்கி கொடுத்துருக்குறாங்க. நயன தீட்சை துரியதவம் கண்களால உங்களுக்கு தியானம் கொடுக்கப்பட்டது, தீட்சை கொடுக்கப்பட்டது. தீட்சை அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, குருவனுடைய ஆற்றலை நமக்குள்ள பாய்ச்சக்கூடிய ஒரு செயல். அதான் தீட்சை. இந்த தியானத்துல தீட்சை ஞான தீட்சை என்று சொல்லுவாங்க. கூர்ம தீட்சை என்று சொல்லுவாங்க. ஞான தீட்சை அப்படின்னா மகான்கள் ஞானிகள் அவங்களுடைய அறிவின் மூலமாகவே உங்களுக்கு தீட்சை கொடுத்துருவாங்க. மனதின் மூலமாவே தீட்சை கொடுத்துருவாங்க. இங்க தொடர்றதோ பாக்குறதோ கிடையாது. அவங்க நினைச்சா நமக்குள்ள வேலை நடக்கும். ஆமா, நம்ம மனதிற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. நீங்க இங்கிருந்து ஒண்ணு நினைச்சீங்கன்னா இன்னொருத்தரோட மனசுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப மகான்கள் இதை ஞான தீட்சையாக அவங்களுடைய மன ஆற்றல் மூலமாக, அறிவின் ஆற்றல் மூலமாக, ஞானத்தின் மூலமாக நமக்கு இந்த தீட்சை கொடுப்பாங்க.
என்ன பண்ணுவாங்கன்னா, துரியத்தில் நீங்க தவம் பண்ணிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம். ஆக்கினையில, துரியத்துல தவம் பண்ணணும். எப்பவும் போல துரிய தவம் மாதிரி தான். ஆக்கினையில தொடங்கணும், துரியத்துக்கு வரணும். துரியத்திலிருந்து மகான்கள் உங்க துரியத்துல கைய வச்சு, அந்த எனர்ஜிய கை வச்சா அவங்க கை கூட அந்த காந்தம் ஒட்டிக்குமா? அப்படியே ஒரு அடி தூரம் மேல தூக்குவாங்க. உங்க உச்சியிலேருந்து ஒரு அடி தூரம் மேல தூக்கி நிறுத்துனாங்கன்னா, உங்க ஆற்றல் அப்படியே மேல போய் நிக்கும். அதாவது உங்க தலை உச்சியிலேருந்து ஒரு அடி தூரம் மேலத்துல ஒரு பொருள் தொங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்பிள் பழத்த கயித்துல கட்டி உங்க தலை உச்சிக்கு மேல தொங்க விட்டுருக்குறாங்க. அதை நம்மளால கவனிக்க முடியுதுல்ல கண்ண மூடி. அந்த மாதிரி உங்க ஆற்றல் உங்க உடம்புல இருந்து ஒரு அடி தூரம் உயர்ந்து நிக்கும். இது வரைக்கும் மட்டும்தான் சூக்குமமா உங்களை தொட்டு மேல ஏத்துவாங்க. உங்க துரியத்திலிருந்து எனர்ஜி மேல போயிருச்சுன்னா, அப்புறம் குருமகான்கள் அது என்ன பண்ணுவாங்க? அவங்களோட மனதின் சக்தியை கொண்டு அப்படியே உயர்த்தி, 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 உயர்த்தி கொண்டு போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் சந்திரன் போவோம், அப்புறம் சூரியன் போவோம். சூரியன்ல இருந்து அப்படியே விரிஞ்சு சக்தி களம் போவோம், அப்படியே சிவக்களம் போவோம். ஏன் நேரடியா சக்தி களமா சிவக்களமா போக முடியாதுன்னா போகலாம். பட் நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால மகரிஷி ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை வந்து கூட்டிட்டு போறாங்க நம்ம. ஓகேங்களா? அப்ப சந்திரன் அளவுக்கு குருவனுடைய ஆற்றல் நம்மோடு இணைந்து நம்ம சக்தி அப்படியே அவங்க சந்திரன் அளவுக்கு கூட்டிட்டு போவாங்க. சந்திரன் மேல ஒரு ஒரு நிமிஷம் தவம் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும்? அந்த சந்திரனுடைய ஆற்றல் இருக்கு இல்லையா? அது நமக்கு அபரிவிதமா கிடைக்கும். சந்திரன் வந்து நம்ம உடலுக்கும் மனதிற்கும் ஆற்றல் கொடுக்கக்கூடிய கோள். மனதிற்கு அதுதான் அதிபதி. ரத்த ஓட்டத்திற்கு அதுதான் அதிபதி. அப்ப சந்திரனுடைய ஆற்றலை நம்ம நல்லா அங்க உள்வாங்கிக்கிறோம். அப்ப நம்ம உடலும் மனசு தூய்மையாயிரும். உடலும் மனசு முதல் தூய்மை ஆகணும். அதற்கடுத்தது அப்படியே அங்கிருந்து சூரியனுக்கு போறோம். அங்க நம்முடைய உயிர் தூய்மையாகும். ஏன்னா உயிர் வந்ததே சூரியன்ல இருந்துதான். பூமி வந்ததே சூரியன்ல இருந்துதான். அப்ப என்னுடைய உயிரையும் அறிவையும் அந்த சூரிய ஆற்றல் தூய்மைப்படுத்தும். அப்ப உடல், மனம், உயிர், அறிவு எல்லாம் தூய்மையான நிலையில நம்ம சூரியன்ல நின்று தவம் பண்ணிட்டு இருப்போம். சூரியனுடைய ஆற்றலை ஏற்று தவம் பண்ணிட்டு இருப்போம். சூரியன் அளவுக்கு மனம் விரிஞ்சிருப்போம். சூரியன் எவ்வளவு பெருசுன்னு சொல்லியிருக்கிறோம்? பூமி மாதிரி 19 லட்சம் மடங்கு பெருசுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அவ்வளோ அளவு விரிந்து நம்ம நின்று தவம் பண்ணுவோம். சரிங்களா? அது இப்போதைக்கு உங்களுக்கு கற்பனை போலதான் தெரியும். இமேஜின் மாதிரி தான் தெரியும். பட் செய்ய செய்ய அந்த உணர்வு நல்லா கிடைக்கும். சரிங்களா? அப்ப சூரியனை மையமாக வைத்துக்கொண்டு அப்படியே மகான்கள் நம்மள மனசு அப்படியே விரிச்சு விரிச்சு எல்லா திசையிலையும் விரிச்சு போகணும். இப்போ ஒரு பலூன் ஊதுறீங்க. அது எப்படி எல்லா திசையிலையும் தான் விரியுது. அந்த மாதிரி உங்க மனம் என்ன ஆகணும்? சூரியன்ல இருந்து அப்படியே விரிஞ்சு 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 போகணும். அப்ப எது வரைக்கும் போகணும்னா பிரபஞ்சத்தினுடைய எல்லை வரைக்கும் விரிஞ்சு போயிடணும். இதுதான் சக்தி களம்னு சொல்றோம். இங்க என்ன இருக்குது? கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. அது குருமகான்கள் அவங்களோட மன ஆற்றலை கொண்டு நம்மளை எடுத்துக்கொண்டு போய் விட்டுருவாங்க. நாம் ஒன்றும் பெரிதாக செய்ய வேண்டியதில்லை. நாம் அவங்க சொல்றதை அவங்க கூட ஃபாலோ பண்ணிட்டு போனா சரி. அப்ப சக்தி களம் அளவுக்கு நம்ம விரிஞ்சு நிற்போம். இதைத்தான் வந்து ஆன்மீகத்துல விஸ்வரூப தரிசனம் என்று சொன்னாங்க. கிருஷ்ணர் வெண்ணெய் திருடி திருடி சாப்பிட்டே இருந்தாரு. யசோதா அவங்க அம்மா போய் வாயை திறந்து காமிடான்னு சொல்லி அடிச்சாங்க. வாயை திறந்தாராமா. திறந்த உடனே உள்ள அண்ட சராசரங்களே தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. கிருஷ்ணன்கிறவன் சுத்த வெளி. கிருஷ்ணம்னா கருப்புன்னு பேரு. சுத்த வெளி கருப்பா இருக்குது அப்படிங்கிறது உணர்த்துறதுக்காக கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. அப்ப அவன் வாயை திறந்தா அவனே இறைவன். இறைவனுக்குள்ள என்ன இருக்குது? அண்ட சராசரங்களே இருக்குது. விஸ்வரூப காட்சி. அவங்க அம்மா பார்த்து லயித்துட்டாங்க. அதே போல போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது அர்ஜுனனுக்கு நம்பிக்கையே ஏற்படல. அந்த இடத்துல கிருஷ்ணர் என்ன பண்றாரு?
விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறார். விஸ்வரூப தரிசனம் பெறுவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அது புரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே இறைவன் தான்ங்கிறது புரிஞ்சிடும். விஸ்வரூபம், இறைவனே விஸ்வரூபத்தை எடுக்கிறான். இறைநிலையே இந்த பிரபஞ்சமாக மாற்றம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தத்துவம் புரிதலுக்கு பேரு தான் விஸ்வரூப தரிசனம்னு பேரு. இந்த ரூபமே விஸ்வரூபமாக மலர்ச்சி பெற்று நாம் இந்த ரூபத்துக்குள்ள இருக்கன்னு நினைக்கிறோம் இல்லையா? ரூபம்னா உருவம், மிகப்பெரிய உருவம் விஸ்வரூபம். அரூபம்னா கண்ணுக்கு தெரியாது, ரூபம்னா கண்ணுக்கு தெரிவது. விஸ்வம்னா அந்த பிரபஞ்சம்னு அர்த்தம். உலகம்னு ஒரு பேர் இருக்குது, பிரபஞ்சம்னு அர்த்தம். பிரபஞ்சமாகவே இறைவன் இருக்கிறான். கர்ணன் அடிபட்டு கிடக்கிறார் உயிரின் போற தருவாயில. அவருக்கு கிருஷ்ணர் என்ன காமிக்கிறாரு? விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கிறார். அவர் செய்த புண்ணியத்தினுடைய பலன். புரியுதல்? அந்த விஸ்வரூப தரிசனத்தை நாம பெறறோம். எப்படி? சக்திக்கள அளவுல நீங்க மனம் விரிந்து நின்னீங்கன்னா நீங்களே உங்களை விஸ்வரூபமா பார்க்கலாம். சரிங்களா? உங்க மனம் இந்த பிரபஞ்சம் அளவுக்கு விரிஞ்சிடும். அப்ப உங்க மனதுக்குள்ளதான் இந்த பிரபஞ்சமே இருக்கும். புரியுதா? நம்ம மனதனுடைய ஆற்றல் எவ்வளவு இருக்கு பாருங்க. அதனாலதான் மனத்திலே உலையெல்லாம் மற்றெங்கு தேடுவீர் மகிழ்ச்சி சொல்றாங்க. மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனத்திலே உலை எல்லாம் இறைவனே மனசுக்குள்ளதான் இருக்கும். மனதிற்கு எல்லை சொல்ல முடியுமா? மனதிற்கு எல்லையே சொல்ல முடியாது. புலன்களுக்கு, 5 புலன்களுக்கு எல்லை சொல்லலாம், மனதிற்கு எல்லையே சொல்ல முடியாது. இப்ப எல்லையற்ற நிலையில செல்லக்கூடியது மனசு. அந்த மனதை பிரபஞ்சத்தினுடைய எல்லை வரைக்கும் விரிச்சு நிற்கிறோம். அப்படி இருக்கும்போது நாமே பிரபஞ்சமாக மாறிடுவோம். பிரபஞ்சம் நமக்குள்ள அகக்காட்சியா தெரியும். இப்ப எப்படி கண்ணை மூடி நம்ம உடலுக்குள்ள நம்ம உள்ள அகக்காட்சியா பாக்குறோமோ, அது மாதிரி பிரபஞ்ச அளவுக்கு விரிஞ்சு நின்னீங்கன்னா நம்ம மனதிற்குள்ள பிரபஞ்சம் இருக்கிறது தெரியும். நாமளே பிரபஞ்சமா இருக்கிறது உணர்வுக்கு கிட்டும். அந்த நிலையில நின்று கொஞ்ச நேரம் தவம் பண்ணணும். அதான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு தான் குருமகான்கள் அவங்களுடைய மன ஆற்றலை, ஞானத்தை நமக்கு கொடுத்து இந்த தீட்சையை கொடுக்குறாங்க. அவங்களே நம்ம மனதை விரித்து 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 கூட்டிட்டு போவாங்க. நம்ம அவங்ககிட்ட சரண்டராகி போகணும். நாமளும் கொஞ்சம் முயற்சி பண்ணி போகணும். அதற்கப்புறம் அந்த சக்தி களம்னு பேரு. சக்தி களம்னாலும் பேரியக்க மண்டலம் என்றாலும் சரிதானுங்களா? எல்லாம் ஒண்ணுதான். பிரபஞ்சம் என்றாலும் அதுவும் ஒண்ணுதான். சக்தி களம், பேரியக்க மண்டலம், பிரபஞ்சம் எல்லாம் ஒண்ணுதான். விஸ்வரூப தரிசனம் அதுவும் ஒண்ணுதான். அப்ப அந்த அளவுக்கு விரிஞ்சு நிக்கிறோம். அந்த நிலையில நின்று தவம் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல், சக்தி கிடைக்கும். பாரதியார் பாடுறாரு, என்ன பாடுறாரு? எங்கெங்கும் காணினும் சக்தியடா. பிரபஞ்சம் முழுக்க அந்த இறை சக்தி தான் நிறைஞ்சிருக்கு. இன்னொரு கவியில கூட பாடுவாரு, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டார், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. இந்த சக்தி கிட்ட என்ன கேட்கிறாரு? வல்லமை கேட்கிறார். அவர் கேட்கறது சிலை வடிவத்தில் இருக்கிற சக்தி கிட்ட இல்ல, இந்த பிரபஞ்ச பேராற்றலாக இருக்கிற சக்தி கிட்ட. அந்த ஆதியிலிருந்து வந்த சக்தியை தான் நாம ஆதி பராசக்தின்னு வழிபடுறோம். பெண் தெய்வம் எல்லாமே சக்தி தெய்வம் இல்லையா? சக்தினா பெண்ணு தானே. அப்ப அந்த இறைநிலையே சக்தி வடிவமா இருக்கிறது தான் இந்த பேரியக்க மண்டலம். பிரபஞ்சம் முழுக்க ஒரு ஆற்றல் களம். அது ஆற்றல் களம். எவ்வளவு பெரிய ஆற்றல் களம்! கோடான கோடி நட்சத்திரங்கள் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றல் களம்.
அப்ப அது எவ்வளவு பெருசா இருக்கும் யோசித்து பாருங்க. அவ்வளோ பெரிய பிரபஞ்சம் அளவுக்கு நம்ம விரிந்து நின்று தவம் பண்றோம். அப்ப மனம் விரிஞ்சிரும், பயங்கரமா விரிஞ்சிரும். மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். அதனுடைய தன்மையை தன்னுடைய தன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் மனசுக்கு இருக்கு. அப்ப பிரபஞ்சம் முழுக்க விரிந்து நிற்கிற அந்த மனம் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆற்றலை தன்னுடைய ஆற்றலாக மாற்றிக்கொள்ளும். பிரபஞ்சத்துல தூய வான்காந்த சக்தி அபரிவிதமா நிறைஞ்சிருக்கு. அப்ப நமக்குள்ள தூய அபரிவிதமான வான்காந்த பேராற்றல் அதீதமாக நிரம்பறக்க ஆரம்பிக்கும். மன விரிவு வரும்போது கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள், குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று விடும். நல்ல சிந்தனை, நல்ல குணம் மட்டும் நமக்கு நிலைத்திருக்கு. இது சக்தி. கொஞ்ச நேரம் அதுல தவம் பண்ணிட்டு இன்னும் அதுல இருந்து விரிந்து 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 மகான்கள் நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. பிரபஞ்சத்தையும் கடந்து விரியணும். பிரபஞ்சத்துக்கு அப்பால் என்ன இருக்குது? சுத்த வெளிதான். ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ். அங்க எதுவுமே கிடையாது. விண்ணு, காற்று, நெருப்பு, நீர், நிலம் எதுவும் கிடையாது. வெறும் பிளாக் போர்டு மாதிரி எம்டியா இருக்கிற ஒரு ஸ்பேஸ். அதுக்கு எல்லையே கிடையாது. அப்ப அந்த ஸ்பேஸ்க்குள்ள நம்ம அப்படியே என்ன பண்றோம்? மனசு விரிக்கிறோம். விரிஞ்சு 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 போனா மனசு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் விரிய முடியும். ஏன்னா அது எல்லை இல்லாம இருக்கு. அப்ப எல்லை இல்லாத ஒண்ணு கூட நம்ம மனசு விரியும் போது கொஞ்ச நேரத்துல நம்ம மனசும் அந்த சுத்தவெளி கூட கலந்து கரைஞ்சு அதுவும் ஒண்ணுமில்லாம போயிடும். ஒன்றுமில்லா ஒன்றை நினைக்கும் போது நம்ம மனமும் ஒன்றுமில்லாமல் போயிடும். ஏன்னா மனம் எதை நினைக்குதோ அதுவா மாறிடும். அப்ப இறை நிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு மகரிஷி இந்த பாடல் சொல்லுவாங்க. துரியாதீத தவத்துக்கு இறைநிலை ஆகிய அந்த எல்லையற்ற பரம்பொருளோடு, பெருவெளியோடு, சுத்த வெளியோடு எண்ணத்தை கலக்க விட்டு, நம்முடைய எண்ணத்தை என்ன பண்றோம்? அங்க கொண்டு போய் சுத்த வெளியில கலக்க விட்டு. அது எப்பேற்பட்டதா இருக்குது சுத்தவெளி? சுத்தவெளியினுடைய தன்மை என்ன? சுத்தவெளிதான் இறைவன் என்று சொல்கிறோம். அது எல்லையற்றதாக இருக்கிறது. சுத்தவெளி எல்லையற்றதாக இருக்கிறது. இறைவனுக்கு எல்லை இருக்கா? எல்லை கிடையாது. எல்லையற்றது, அசைவற்றது. அது அது அசையும் போதுதான் சக்தியாக மாறுகிறது. அப்ப இறைவனுடைய தன்மை என்ன? எல்லையற்றது, அது அசைவற்றது, எங்கும் உள்ளது. அது இல்லாத இடமே கிடையாது. எங்கும் உள்ளது, எல்லாம் வல்லது. அதனால செய்ய முடியாத காரியம் என்றே கிடையாது. அப்ப அப்படி ஒரு சக்தி மிக்க ஒன்றுதான் சுத்த வெளி. அந்த சுத்தவெளி எங்க இருக்குது? எங்கும் நீக்கமர நிரம்பி இருக்குது. இங்க இருக்குதா? எனக்கு முன்னாடி இருக்குதா? ஆமா, இந்த இடத்துல இருக்குது. எப்படி சொல்றீங்க? இப்ப இந்த இடத்துல என்ன காற்று இருக்குதா? காற்றை கழிச்சிருங்க. விண்ணு இருக்குதா? விண்ணை கழிச்சிருங்க. அப்ப இங்க என்ன இருக்கும்? எம்டி ஸ்பேஸ். எம்டி ஸ்பேஸ்ல காற்று விண்ணு நிரம்பி இருக்குது. இப்ப நீங்க வீடு கட்டியிருக்கிறீங்க. வீடு அந்த வெளிக்குள்ளதான் கட்டியிருக்கிறீங்க. இப்ப வீட்டை கழிச்சிட்டீங்கன்னா வெளியே இருக்குமா இல்லையா? வெளியே இருக்கும். வெளி எப்பவுமே நிரந்தரமானது. சுத்த வெளி நிரந்தரமானது, பர்மனன்ட். அது அழிவற்றது, பிறப்பு இறப்பு அற்றது. அதுதான் எல்லாவற்றிற்கும் ஆதி, மூலமானது. அதுதான் எல்லாவற்றிற்கும் அந்தம், முடிவானது. அதுதான் உண்மையான பொருள். அதனால் அதற்கு மெய்ப்பொருள் என்று பெயர். மெய்ப்பொருள் என்றால் உண்மையான பொருள். பொருள் என்றால் அழிவற்றது என்று பொருள். உண்மையான பொருள் எது? இறைநிலை. அதற்கு அழிவு கிடையாது. மெய்ப்பொருள். சரிங்க. பரம்பொருள் பெரிதிலும் பெரிதான பொருள். அதனால் அதுக்கு பரம்பொருள்னு பேரு. ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி என்றால் மூலமானது. சரிங்களா? ஆதி மனிதன் சொல்றோம் இல்லையா?
எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருப்பது இறைவன். அதனால் அவனுக்கு ஆதி என்று பெயர். பகவான் என்றால் பெரியவன் என்று அர்த்தம். பகவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியவன் என்று அர்த்தம், பெரியதுன்னு அர்த்தம். சிவம்னா என்ன? அசைவற்றதுன்னு அர்த்தம். சொல்றோம்ல, சக்தி இருந்தா வேலை செய்ய, இல்லாட்டி சிவனேன்னு இரு அப்படின்னா சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம். சும்மா இருத்தல்னா என்ன? இயக்கமற்று. இப்ப நான் உடலை ஒரு செகண்ட் இயக்கமற்று வச்சேன், இது சும்மா இருக்காது. உடல் சும்மா இருக்காது. மனம் சும்மா இருந்தா இறைநிலை. இயக்கமற்ற இருப்பது. அப்ப சிவன் எப்படி இருக்கிறான்? இயக்கமற்று இருக்கிறான். சும்மா இருத்தல்னா என்ன? கம்முன்னு இருக்கு. அதனால சொல்றேன், சக்தி இருந்தா வேலை செய்ய, இல்லாட்டி சும்மா இரு. நீங்க சொல்றீங்க நானே சிவனேன்னு இருக்கிறேன், என்னையே போட்டு வாதிக்கிறீங்க கேக்குறீங்க. சிவனேன்னு என்ன? நானே அமைதியா இருக்கிறேன், சும்மா இருக்கிறேன். இப்ப இறைநிலை எப்படி இருக்கிறது? எல்லையற்றதாக இருக்கிறது, எங்கும் உள்ளதாக இருக்கிறது, எல்லாம் வல்லதாக இருக்கிறது. அதான் அனைத்திற்கும் ஆதியாக இருக்கிறது, அதான் அனைத்திற்கும் அந்தமாக இருக்கிறது. அதுதான் உண்மையான பொருளாக இருக்கிறது, அதுதான் அழிவற்றதாக இருக்கிறது. அது கருமை நிறத்தோடு இருக்கிறது. இருள், கார் இருள், அதுதான் சுத்தவெளி. நீங்க பாருங்க, எப்பவுமே பர்மனண்டா இருக்கிறதெல்லாம் சுத்தவெளியோடது, டெம்பரவரியா இருக்கிறதெல்லாம் சுத்தவெளியோடது அல்ல. இப்போ உதாரணத்திற்கு இருட்டு, வெளிச்சம், இதுல எது வந்துட்டு போறது, எது பர்மனண்டா இருக்கிறது? இருட்டு எப்பவுமே இருக்குது. சூரிய ஒளி வர்றப்ப இருட்டு இல்லாத மாதிரி இருக்குது. பட் இப்படி கூச்சு வச்சு பாருங்க, இருட்டு தெரியுதா? தெரியுதுல்ல. அப்ப இருள் இல்லாத இடம் ஏதாவது சொல்ல முடியுமா நீங்க? சொல்லவே முடியாது. இருள் என்பது பர்மனன்ட், எப்பொழுதும் இருப்பது. சூரிய ஒளி வர்றப்ப அந்த இருள் தெரியாத மாதிரி இருக்குது, சூரிய ஒளி மறைஞ்சிருச்சுன்னா இருள் தெரியுது. புரியுது? அப்ப இருள் என்பது பர்மனன்ட், நிரந்தரமானது, நிலையானது, நீடித்தது, என்றும் மாறாதது. வெளிச்சம் வந்துட்டு போகும், அது டெம்பரவரி. அதே போல அமைதி என்பது, அமைதி எப்பவுமே இருக்கிறதா, இல்ல சத்தம் எப்பவுமே இருக்கிறதா? அமைதி தான் எப்பவுமே இருக்கிறது. சத்தம் நான் பேசுறேன், பேசுறப்ப அந்த அமைதி இல்லாத மாதிரி இருக்கு, நான் பேச நிறுத்திட்டேன்னா அமைதி இருக்கிறது. அமைதி எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கிறது. இருள் எப்பவுமே நிரந்தரமாக இருக்கிறது. இந்த இரண்டுமாக இருக்கிற இறை எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கிறது. சப்தம் வந்துட்டு போகுது, வெளிச்சம் வந்துட்டு போகுது. நிரந்தரமாக இருக்கக்கூடிய பொருள், அழியாத பொருள், பரம்பொருள், பெரிய பொருள், பெரிதிலும் பெரிய பொருள். பிரம்மா என்றால் அதிலிருந்துதான் எல்லா உயிர்களும் தோன்றி இருக்கிறது. அதனால அதுக்கு பிரம்மான்னு பேரு. பிரம்மானா தோற்றுவிக்கக்கூடிய கடவுள். அதுதான் எல்லாவற்றையும் காற்று கொண்டிருக்கிறது. இந்த இறைநிலை தான் இறை துகளாகி பஞ்சபூதங்களாகி எல்லா உயிர்களாகி எல்லாத்தையும் காத்துட்டு அதுதான் இருக்குது. அதனால அதுக்கு விஷ்ணு என்று பெயர். அதுதான் குறிப்பிட்ட காலத்தில் எல்லாத்தையும் முடிச்சு வைக்குது, அதனால் சிவன் என்று பெயர். இறைவன் தான் ஜெனரேட்டர், தோற்றுவிப்பர் பிரம்மா. இறைவன் தான் ஆபரேட்டர், செயல்படுத்துவர் காப்பவர் விஷ்ணு. இறைவன் தான் டெஸ்ட்ராயர், அழித்து அதை நிறைவு செய்பவர் சிவன். ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெஸ்ட்ராயர், GOD, காட். இதான் அதனோட விளக்கம். இறைவனே அனைத்துமாக இருக்கிறான்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு என்னன்னு?
பரமபிதா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதானா தந்தை, பரமபிதானா எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கிற தந்தை. யாரு? இறைவன். அதைத்தான் ஜீசஸ் சொன்னார். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே. பரலோகம், லோகம்னா இடம், களம். பரம்னா பெரிதிலும் பெரிய களத்தில் இருக்கிற இந்த இறைவனே, பரமபிதாவே. அல்லாஹ் அப்படின்னா என்ன? அல்லாஹ் அப்படிங்கிறது என்ன? ஈடு இணையற்றது. ஈடு இணையற்றது. சொல்லுங்க. இப்ப இந்த எல்லையற்ற பொருளுக்கு எதை வச்சு ஈடு இணை சொல்லுவீங்க? எல்லையற்றது இரண்டு இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லையற்றது இரண்டு இருக்க முடியாது. இரண்டு இருந்ததுன்னா அது எல்லை வந்துடும். சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. எல்லையற்ற பொருள் ஒன்றுதான் இருக்க முடியும். ரெண்டு ரெண்டு இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எல்லை வந்துடும். இப்ப எல்லையற்றது ஒன்றே ஒன்றுதான். ஈடு இணையற்றது. அல்லாஹ் அப்படின்னா என்ன? ஈடு இணையற்ற அன்பும் கருணையுமான பரம்பொருள். அது பேர் தான் அல்லாஹ் என்று பெயர். அது எப்படி இருக்கு? அன்பும் கருணையுமாக இருக்கிறது. எல்லா உயிர்களையும் தோற்றுவித்து அந்த உயிர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து காத்து கொண்டிருக்கிற அந்த தெய்வத்தன்மை அன்பும் கருணையுமானது. அதுதான் சுத்தவெளியோட தன்மை. சுத்தவெளிக்கு எல்லை கிடையாது. தூய்மையானது. தூய்மை நிரந்தரமானது. நம்ம அசுத்தம் பண்ணுவோம், மறுபடியும் சுத்தம் பண்ணிக்கலாம். ஆனா சுத்தம் எப்பவுமே நிரந்தரமானது. அப்ப இறைத்தன்மை சுத்தமானது, அமைதியானது, கார் இருளானது. இதெல்லாம் சுத்தவெளியோட தன்மை. அப்ப நம்ம மனதை விரித்து அந்த சுத்தவெளியோட இணைஞ்சு நிற்கும் போது இறைநிலையோட எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே வெளிப்பாய் நிற்க அங்க ஒரு அமைதி கிடைக்கும். அதுக்கு பேர் பேரமைதின்னு பேர். பேரமைதி. அந்த இறைவன் பேரறிவுடையவன். இறைவன் சொல்லக்கூடாது, அது ஒரு நபராக நம்ம பார்த்துறோம். இறைநிலை என்று சொல்ல வேண்டும். இறைநிலை அது ஒரு தன்மை. இறைநிலை எப்பேற்பட்டது? பேரறிவுடையது, பேராற்றல் உடையது, பேரமைதி உடையது, பேரானந்தம் உடையது, பேரின்பம் உடையது. இதெல்லாம் அதனுடைய பெரும் கருணை கொண்டது, பேரன்பு கொண்டது. இதெல்லாம் இறைவனுடைய தன்மை. இப்ப இறைவனோடு இணைஞ்சு நம்ம மனசை நிறுத்தினோம்னா இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க. அப்படித்தான் நின்று பழகணும். இந்த எல்லையற்ற தூய வெளியில அப்படியே விரிந்து 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 போய் அங்கேயே வெளிப்பா நிற்கிறதுக்கு பழகிட்டோம்னா, இந்த பேரமைதியில வெளிப்பாய் நின்று பழகணும்னா என்ன கிடைக்கும்? நிறைநிலையே தானாக உணர்வதாகும். இறைநிலைதான் எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பதால் அதற்கு நிறைநிலை என்று பேர். எங்கும் இறைந்து கிடப்பதால இறைநிலை என்று பெயர். எங்கும் நிறைந்து இருப்பதால் நிறைநிலை என்று பெயர். அங்கு இங்கு எனாதபடி, அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. தன் அருள் வெளிக்குள்ளே தாய்மான சாமிகள் பாடுறார். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி. அதனுடைய தன்மை எப்படி இருக்காமா? ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. எது எதுப்பா அப்படி அவ்வளவு அருளோடு இருக்குது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தலைத்தது. பெரிய பாட்டுல சொல்லிட்டு வருவார் இறைவனுக்கு பாடல். கடைசியே சொல்லுவார், மோன வெளி அதுவே. மோன வெளினா, மோனம்னா மௌனமா இருக்கிற வெளி. அதுதான் இறைவன், அதுதான் இறைநிலை.
மோன வெளின்னு அவர் சொல்றார். அந்த மோன வெளியான இறைவெளியில தான் நம்ம நின்று தவம் பண்ண போறோம். இப்ப நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நாமளே இறைநிலையா மாறிடுவோம். மனம் எதை நினைக்குதோ அதுவா மாறுதில்ல. டிவி பாக்குறப்ப டிவிக்குள்ள போயிடுறோம்ல. ஒரு நிகழ்வை நினைச்சு அங்க போயிடுறோம்ல. உங்க மனசு எதை நினைக்குதோ அதுவா மாறிடும். அப்ப இறைவனை நினைக்கும் போது நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நானே இறைவனா இருக்கிறேன்னு அது புரிஞ்சுக்கும். அப்பதான் உங்க மனசுக்கு திருப்தி வரும். ஆன்மீகத்துல என்ன லாபம்? பெரிய லாபத்துல ஒரு லாபம் என்னன்னா, நீங்க நிறைவா இருப்பீங்க. போதும் என்ற மனம் வந்துவிடும். சரிங்களா? இருக்கிறதுல திருப்தியா வாழ்வீங்க. உங்களுக்கு எது இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்க நிறைவா இருப்பீங்க. மகான்கள் எப்படி இருக்காங்க? பெரிய சொத்து பத்து கிடையாது, பெரிய சொந்த சுகம் கிடையாது, எதுவும் இருக்காது. பட் ஆனந்த நிலையில் இருப்பாங்க. எப்படி? ஏன்னா அவங்க தன்னை உணர்ந்துட்டாங்க. தான் யாருன்னு தெரிஞ்சுட்டாங்க. தான் தான் எல்லாமே இருக்கான்னு புரிஞ்சுட்டாங்க. இறைவனே நானா இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நானே கடவுள் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன தேவை? ஒன்னும் தேவையில்லை. எல்லாமே நான் தான். சரி, அப்புறம் மகரிஷி என்ன சொல்றாரு? நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும். நித்தம் நித்தம்னா தினம் தினம். நித்த நித்த நெல்லு சோறு நெய்மணக்கும் கத்திரிக்காய், அதோட போதும். அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜுக்கு போயிடுவாங்க, வேண்டாம். நித்தம் நித்தம் நெல்லு சோறுனா தினம் தினம் நெல்லு சோறு. அது பெரிய விஷயம் அந்த மக்களுக்கு அன்னைக்கு. அப்போ மகரிஷி என்ன சொல்ற? நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும். நித்தம் நித்தம் உங்க உடம்புல உயிர் இயங்குற வரைக்கும், உங்க உடம்புல எத்தனை நாள் உயிர் இருக்குதோ அது வரைக்கும் தினம் தினம் என்ன பண்ணணும்? நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக் கொள்ள. எப்படி பழகணுமாமா இந்த தியானத்துல? உறைஞ்சு, எதுல? சுத்த வெளியோட உறைந்து நிற்கும். ஐஸ் கட்டி என்ன ஆகுது? உறைந்து இருக்குதுன்னு சொல்றீங்களே. தண்ணி ஐஸ் கட்டியா மாறி நிக்குது. அப்படியே உறைஞ்சு நிக்கிறேன். அப்படியே நானே உறைஞ்சு போயிட்டேன் அப்படிங்கிறீங்களே. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது கூட அப்படியே மெர்ஜாய் அப்படியே அசைவற்று இருக்கிறீங்க. உறைதல்னா அசைவற்று இருத்தல் ஒரு பொருள் இருக்கு. அதனோட அப்படியே கலந்து கரைந்து நிற்றல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. நீர் அசைந்து கொண்டு இருக்கிறது, உறைஞ்சு போயிருச்சுன்னா அசைவற்று இருக்கு. அப்ப நம்ம சுத்தவெளி கூட உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள. அந்த இடத்துல அப்படியே நின்னு 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 அசைவற்று நின்னு நின்னு பழகிட்டோம்னா உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். என்ன பெனிஃபிட்? இந்த உலக இன்பங்கள் இருக்கு இல்லையா, கண்ணு காது மூக்கு வாயு தோல், புலன் இன்பம் இன்க்ளூடிங் பாலுணர் வரைக்கும் உலக இன்பம் தான். இந்த உலக இன்பம் வேண்டான்னு சொல்லல. இந்த உலக இன்பம் அளவோடு இருந்தா இன்பம், அளவுக்கு மேல போனா துன்பம். இது நம்ம எல்லாரும் பார்த்துருக்கிறோம். கண்ணை பயன்படுத்தி கொஞ்ச நேரம் சந்தோஷம், ரொம்ப நேரம் பார்த்தா துன்பமாயிடும். சாப்பிட்றது அளவா சாப்பிட்டா இன்பம், அளவுக்கு மேல போனா துன்பம். அப்ப நம்ம துன்பத்திலிருந்து விடுபடணும்னா அளவு குறையோடு இருக்கணும். அப்ப உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். உலக இன்பத்தை அனுபவிப்போம், பட் அளவோடு முறையோடு அனுபவிப்போம். துன்பமே வராது. துன்பமே வராது. உறவுகள்ல எந்த அளவுக்கு இருக்கணும்னு புரிஞ்சுக்கும். பற்றுக்கள் போய்விடும். சரிங்களா? உலக பொருளை பற்றி புரிதல் வந்து உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். அப்ப இந்த உலக பொருள் மேல பெரிய பற்று வைக்க மாட்டீங்க. இந்த பொருள் வந்தாதான் சந்தோஷம் நினைக்க மாட்டீங்க.
இந்த பொருள் போனா துக்கம்னு நினைக்க மாட்டீங்க, பற்றற்ற நிலைக்கு வந்துருவீங்க. பட் வாழ்க்கையை நல்லா வாழ்வீங்க, உங்க கடமையும் சரியா செய்வீங்க, அதுலலாம் மாற்று கருத்து இல்ல. விட்டுட்டெல்லாம் ஓட மாட்டீங்க. பட் துன்பப்பட மாட்டீர்கள். எதற்காக உங்களுக்கு துன்பம் வராது? உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைனா என்ன? மும்மலங்கள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்னா ஈகோ, நான் தான், நான் தான், நான் சொல்றது கேட்கணும், நான் எல்லாமே. நீங்க என்ன பண்ணுவீங்க? மொத்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. நான் என்ன செய்ய முடியும்? என்னால எதுவுமே செய்ய முடியாது. நீங்க போய் எல்லாரும் உட்காரு, டாய்லெட் போய் உட்காருங்க, வருதான்னு பார்ப்போம். முடியாது. உடலுக்குள்ள இறை ஆற்றல் அந்த கழிவை உந்தி தள்ளி வெளியே தள்ளினா தான் டாய்லெட் கூட வரும். இப்ப நான் எப்பேற்பட்டவன்? ஒண்ணுமில்லை, ஒன்றுமில்லை. அவனின்றி ஓரணுவும் அசையாது. ஆனா ஆணவம் நம்மகிட்ட, ஆணவம், திமிர், அகம்பாவம். நான் தான், நான் இல்லாட்டி என்ன ஆகும் தெரியுமா? சரிதானே? நீ இல்லாட்டி ஒண்ணும் ஆகாது, எல்லாம் நல்லா இருக்கு. இந்த அகம்பாவம் தான் நம்மளை அழிக்கிறது. அகத்தில் இருக்கிற பாவம் அகம்பாவம், ஆணவம். இந்த ஆணவம் ரெண்டு விதமா பிரியும். தான் அப்படிங்கிறது வரும், எல்லாத்தையும் அடக்கி ஆளணும். நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், சரியா? இரண்டாவது, இந்த ஆணவத்தினோட இன்னொரு பிரிவு தனது. எல்லாம் என்னோடது, 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 என்னோடது. பொருள் பற்று. இந்த பொருள் பற்று தான் அத்தனை துன்பத்திற்கு காரணம். ஒன்று அதிகாரப்பற்று, தான்கிற அதிகாரப்பற்று. இன்னொன்று தனது என்ற பொருள் பற்று. வீடு என்னோடது, கார் என்னோடது, நகை என்னோடது, பணம் என்னோடது, கணவன் என்னுடையவர், மனைவி என்னுடையவள், குழந்தை என்னுடையவர், என்னுடையது, என்னுடைய தொழில், என்னுடைய பணம், என்னுடைய காசு, இப்படி என்னுடையது என்னுடையதுங்கிறதுல பொருள் பற்று. எது உன்னுடையது? இந்த உடலே உன்னுடையதல்ல, இந்த சமுதாயம் கொடுத்த பிச்சை. இந்த உயிர் உன்னுடையதல்ல, சமுதாயம் கொடுத்த பிச்சை, உன்னோட பெற்றோர் கொடுத்த பிச்சை. உயிர்ல இருந்து வந்த மனசு உன்னோடது இல்ல, அறிவு சமுதாயம் கொடுத்த பிச்சை. நீயே பிச்சை, அப்படிதான் சொல்லணும் ஓப்பனா. நானே பிச்சை எடுத்து வந்தவன் தான், மத்தவங்க போட்ட பிச்சையில வந்தவன் தான். உண்மையா இல்லையா? அம்மா அப்பா பிச்சையா உயிரணுவையும் கருமுட்டையும் கொடுக்கலைன்னா நான் எங்க இருந்து வர்றது? சமுதாயம் கொடுத்த சோத்தை தின்னு தின்னுதான் வளர்ந்துருக்கிறோம். இப்ப நானே சமுதாயத்தினுடைய அடிமை, சமுதாயத்தோட சொத்து நான். சமுதாயம் சோறு போட்டு வளர்த்தி வச்சிருக்குது என்னை. அப்ப இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யறதுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும். இந்த புரிதல் நமக்கு வரணும். அது வந்துச்சுன்னா ஆணவம் வராது. நான் பேசுற எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் என்னோடதான் இந்த பேச்சு. இதெல்லாம் மகரிஷி எழுதி வச்சுட்டு போனாங்க. சமுதாயம் கொடுத்த உடம்புல, சமுதாயம் கொடுத்த சாப்பாட்டுல இந்த சத்தம் வருது. நான் என்ன பண்றேன்? சொல்லுங்க, நான் என்ன பண்றேன்? ஒண்ணும் பண்ணல. இறைவனுடைய அருள் இல்லாம என்னால் என்ன பண்ண முடியாது? இந்த வாய் பேசாது, அவன் அசைக்கிறதுனால இது அசையுது. இல்லாட்டி பேச்சு கிடையாது, வெப்ப. பேச்சு யாரு கொடுக்குறான்? அவன் கொடுக்குறான். அப்ப நான் பேசுறேன்னு சொன்னா அது தவறு, ஆணவம். தப்பு வேணா நான் செய்யலாம், சரியெல்லாம் இறைவனுடைய செயல்தான். ஆணவம் வரக்கூடாது. தனது தனதுன்னு பொருள் பற்று வரக்கூடாது. எங்கெல்லாம் என்னுடையது என்னுடையதுன்னு பிடிக்கிறோமோ அங்கெல்லாம் துன்பம் வந்துடும். என்னுடைய கணவர் அப்படின்னீங்கன்னா துன்பம், என்னுடைய மனைவினா துன்பம். இப்ப உங்களுடையவர் அல்ல, உங்களுடையவர் தான்.
ஆனா பற்று வைக்காதீங்க. பற்று வைத்தால் துன்பம் வரும். என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர்னா எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ யாரோ நான் யாரோ, சரிதானே? கல்யாணம்னு ஒரு 3 முடிச்சு போட்ட உடனே என்ன அப்படி என்ன வந்துருச்சு? 3 முடிச்சு போட்ட உடனே என்ன வந்துருச்சு? உறவு தான் இல்லைன்னு சொல்லல. பட் பற்றுனால நம்ம அவங்கள அடக்கி ஆளணும்னு நினைக்கிறோம். நான் நினைக்கிற மாதிரி தான் நீ இருக்கணும்னு நினைக்கிறோம். அதான் பற்று. அவங்க தப்பு செஞ்சா உங்களுக்கு வலிக்குது. பக்கத்து வீட்டுல தப்பு செஞ்சா உங்களுக்கு வலிக்கல. சரியா? ஏன்னா அவங்க மேல பற்று இல்லை, இவங்க மேல பற்று இருக்குது. அன்பு வேண்டான்னு சொல்லல. அன்பு வேற, பற்று வேற. உங்க குடும்ப உறுப்பினர்கள் மேல அன்பு செலுத்துங்க. ஆனால் பற்று வைக்க வேண்டாம். பற்று வைத்தா துன்பம் வரும், அன்பு வைத்தா துன்பம் வராது. ஆமா. பாசம்தான் வலிக்கிறோம், அன்பு வழுக்காது. பற்றும் பாசமும் எதிர்பார்க்கும், அன்பு எதிர்பார்க்காது. பற்றும் பாசமும் அவர் எனக்கு என்ன செய்வாருன்னு சொல்லி கேட்கும். அன்பு நான் என்ன அவருக்கு செய்யலான்னு கேட்கும். ரெண்டுக்கும் நேர் எதிரானது. பற்றும் அன்பு நேர் எதிர் திசையில் இருக்கு. நாம பற்று வைக்கிறோம், பாசம் வைக்கிறோம், அன்பு செலுத்துறது இல்ல. அன்பு அவரோட இஷ்டப்படி அவரை வாழ்றதுக்கு விடும். பற்றும் பாசமும் என்னோட இஷ்டத்துக்கு அவரை வாழணும்னு பிடிக்கும். நிறைய இருக்குது, பெரிய டாபிக். ஆனா இந்த தியானத்தை நீங்க நல்லா பண்ணீங்கன்னா அந்த இறைநிலை எப்படி இருக்குது? அன்பும் கருணையுமா இருக்குது. அப்ப எனக்கு என்ன தன்மை வந்துடும்? அன்பு தன்மை வந்துடும். பற்று போயிடும். புரியுதா இல்லைங்களா? இப்ப இறைநிலையோட தன்மை என்னுடைய தன்மையா வந்துடும். பற்றற்ற நிலை வந்துடும். ஆனா எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். அளவற்ற அன்பு செலுத்துவோம். யாருகிட்ட எதை எதிர்பார்க்க மாட்டோம். என்னால என்ன கொடுக்க முடியும்னு நினைப்போம். யாருகிட்ட எதையும் வாங்க மாட்டோம். யாரை அடக்கியால நினைக்க மாட்டோம். என்னோடதுன்னு எதையும் பிடிச்சுக்க மாட்டோம். ஆணவம் இருக்காது. இந்த தான் தனது இருந்ததுன்னா தான் 6 தீய குணங்கள் வந்துடும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பாலுணர்வு, உயர்தள மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய 6 தீய குணங்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 தீய குணங்களும் வந்துடும். எப்ப எப்ப வரும்? தான் தனதுன்னு இருந்துச்சுன்னா எல்லா தீய குணம் வரும். 6 தீய குணம் வந்துருச்சுன்னா இந்த தான் தனதுங்கிற அம்மா அப்பாவுக்கு பிறக்கிற குழந்தை தான் 6 தீய குணம். 6 தீய குணம் வந்து அவன் அழிஞ்சான்னு அர்த்தம். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை 6 இருள் உய்த்து. 6 இருள்னா இதுதான் 6 இருள். 6 தீய குணம் வந்து, தீய குணம் வந்துச்சுன்னா பொய் பேசுவான், கொலை பண்ணுவான், கொள்ளையடிப்பான், கற்பனை செய்வான், சூதாடுவான், அத்தனை பஞ்சமகா பாதங்களையும் செய்வான். அப்ப இதுல இருந்து விடுபடணும்னா பஞ்சமகா பாதகம் செய்யக்கூடாது. 6 தீய குணத்திலிருந்து விடுபடணும். தான் தனதிலிருந்து விடுபடணும்னா ஆணவம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. தன்முனைப்பு இருக்கக்கூடாது. தான்கிறது வரக்கூடாது. நான்கிறது வரக்கூடாது. யார் வந்திருக்காங்கன்னு கேட்டா கூட ஞானிகள் என்ன அடியேன் வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. புரியுதா இல்லைங்க? அந்த அளவுக்கு பணிவு நம்ம கிட்ட வந்துடும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். இந்த அறிவு நம்ம கிட்ட இருக்குல்லங்க, ஒரு அறிவு. அந்த அறிவு மெய்ப்பொருள் தான் இருக்குது. மெய்ப்பொருளாகவே தான் இருக்குது. பட் நம்மளோட கரை அதை மறைச்சிருக்குது. இப்போ துணி வெள்ளையா இருக்குதுங்க. துணி வெள்ளையா இருக்குது, சரிதானா? ஏதாவது ஒண்ணு சாப்பிட்றேன், கரை பிடிச்சிருச்சு. இப்ப என்ன கலர்ல தெரியும்? ஒரு கருப்பு கலர்ல கரை தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த கரையை நீக்கிட்டா இந்த வெள்ளை கலர்ல தெரியுது. ஓகேவா? கரை நீங்கணும். இப்ப வெள்ளை துணி மாதிரி நம்ம ஆன்மா, நம்ம அறிவு தெய்வ நிலையில் இருக்கு. இதுல கரை படிஞ்சிருச்சு. அதுதான் ஆணவம். கண்மம்னா பாவ பழிச்செயல் பதிவுகள். எத்தனையோ ஜென்மமா எத்தனை துன்பம் கொடுத்துருப்போம் எத்தனை பேருக்கு, தனக்கும் பிறருக்கும். அப்படி கொடுத்த துன்பங்கள் எல்லாம்
பதிவுகளாக, வினை பதிவுகளாக நம்ம கிட்ட பதிஞ்சிருக்கு. 4 முனைப்பு ஈகோ, ஆணவம். பாவ பழிச்செயல் பதிவுகள் கண்மம், மாயை. இந்த 2 நாள் நமக்கு ஒரு மாயை உருவாயிருச்சு. மயக்க நிலை. பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளானா மானா பிறப்புன்னு சொல்றது மாதிரி நம்ம எல்லாரும் மயக்க நிலையில வாழ்றோம். பஞ்சேந்திர தவத்துல சொன்னோம், லட்டு சாப்பிட்டா சந்தோஷம் வருதுன்னு மயங்கிட்டு இருந்தோம். அப்புறம் மகிழ்ச்சி வந்து சொன்னாங்க, லட்டு சாப்பிட்டா சந்தோஷம் வரலப்பா, உன்னோட நாக்கு வழியா ஜீவகாந்த செலவாகிறதாப்பா சந்தோஷமா வருது. மயக்கம். இத பெற்றுட்டா சந்தோஷம்னு மயங்குறோம். எதை பெற்றாலும் சந்தோஷம் எங்க இருக்குது? மனசுல இருக்குது. இவங்க சரியான கோபம் சரியாயிருன்னு சொல்றோம். இவங்களாலதான் எனக்கு கோபம் வந்ததுன்னு சொல்றோம். ஆனா கோபம் அவங்களால வரல, உங்களால வந்து உங்களுக்குள்ள இருக்குது. கோபம் எங்க இருந்து வருது? மனசுல இருந்து வருது. புத்தரை போய் ஒருத்தர் திட்டுறாரு, கோபம் வரல. நபிகளே ஒருத்தர் திட்டுறாரு, கோபம் வரல. ஏன் வரல? கோபம் அவர்கிட்ட இல்ல, வரல. இதான் மயக்க நிலை. அப்ப கோபம் வரக்கூடாதுன்னா எங்கிட்ட கோபம் இல்லாம பண்ணணும். அடுத்தவனை சரி பண்றது பிரயோஜனம் இல்லை. புரியுதா இல்லைங்களா? இதெல்லாம் தான் மயக்க நிலை. நம்ம வாழ்க்கைனா என்னன்னே தெரியல. பணம் வந்தா எல்லாம் வந்துடும் நினைக்கிறோம், மயக்க நிலை. பொருள் வந்துருச்சுன்னா எல்லாம் வந்து நினைக்கிறோம், மயக்க நிலை. புலன் மயக்கம், பொருள் மயக்கம். உண்மை எதுன்னு தெரியல, தப்பு தப்பா புரிந்து கொள்கிறோம், மயக்க நிலை. தீதும் நன்றும் பெறதர வாரா, அதுதான் உண்மை நிலை. பட் அவனால் எனக்கு துன்பம் வந்தது, இவனால் எனக்கு துன்பம் வந்ததுன்னு சொல்றோம், மயக்க நிலை. மாயையில் இருக்கிறோம், மாயையில சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உடல் நானும் நினைக்கிறது மாயை. இந்த உடல் செத்தா நான் செத்து போயிருந்து நினைக்கிறது மாயை. இப்படி பல்வேறு விதமான மாயைகள் நம்ம சிக்கி இருக்கிறோம். அப்ப ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்களும் நம்ம கூட சேர்ந்துருச்சு. மகரிஷி ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, இறைவன் கூட்டல் ஆணவம், கண்மம், மாயை, இட் இஸ் ஈக்குவல் டு மனிதன். வேணா எழுதி வச்சுக்கோங்க. இறைவன், இறைநிலை கூட்டல் ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3ஐ சேர்த்துனீங்கன்னா மனுஷன் ஈக்குவல் டு மனிதன். மனிதன் மைனஸ் ஆணவம், கண்மம், மாயை, இட் இஸ் ஈக்குவல் டு கடவுள், இறைவன், இறைநிலை. இப்போ மனுஷன் இருந்து ஆணவம், கண்மம், மாயை கழிச்சிங்கன்னா நம்ம பியூர் இறைவனா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப கரை நீங்கி இந்த தவம் நல்லா பண்ணிட்டே வந்தா கரை நீங்கி விடும். இந்த ஆணவம், கண்மம், மாயை நீங்கிடும். அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். நாம இறைவனாகவே நிற்போம். கரைந்து போம் தன்முனைப்பு. தன்முனைப்பு என்னாயிரும்? ஏன்னா இறைநிலை தன்முனைப்பு அற்றது, விருப்பு வெறுப்பு அற்றது, பற்றுக்கள் அற்றது, எதிர்பார்ப்பு அற்றது, எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கக்கூடியது, நிறைவாக இருப்பது, பொறுமையாக இருப்பது, கொடுக்கும் குணத்தோடு இருப்பது, பேரன்புடையது, பெருங்கருணை வடிவானது. எது? இறைநிலை. அப்ப இறைநிலையோட மனசு செலுத்திட என்னுடைய குணம் என்ன ஆகும்? இப்ப நான் சொன்னதெல்லாம் என்னுடைய குணமா மாறிடும். இப்ப தன்முனைப்பு இருக்குமா? கரைந்து போம் தன்முனைப்பு. காணும் தெய்வம். தெய்வத்தை காணலாம். நீங்கள் தெய்வத்தை காணலாம். நாம் தெய்வத்தை காணக்கூடிய, உணரக்கூடிய ஒரு தவம் தான் துரியாதீனம். சும்மா கிடையாது. சரிங்களா? இந்த தவத்தை தான் நம்ம பண்ண போறோம். இந்த தவத்தை மகரிஷி அவர்கள் நமக்கு ஞான தீட்சையா கொடுக்குறாங்கன்னு சொன்னோம். ஞான தீட்சைனா அவருடைய மனோ ஆற்றலை கொண்டு நம்ம மனோ ஆற்றலோடு இணைச்சு அதை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. இது வந்து இந்த ஆமை இருக்கு இல்லையா? ஆமை எப்படி குட்டி போடுன்னு தெரியுமா? குஞ்சு பொரிக்கும், குட்டி போடாது. ஆமை கருவுற்று இருக்கும், முட்டையிடுற காலம் வந்துடும்.
முட்டையிடுற காலம் வந்த உடனேயும் கடற்கரைக்கு வரும். கொஞ்சம் தூரம் போய் ஒரு நல்ல ஒரு பெரிய குழியை தோண்டி நிறைய முட்டை, நூற்றுக்கணக்கான முட்டை விட்டுரும். விட்டுட்டு அந்த குழியை அப்படியே மண்ணை போட்டு மூடி வச்சு, ஏன்னா வேற உயிர்கள் வந்து எடுத்து சாப்பிட்டு அதை அழிச்சிடணும். மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் நடந்து போய் கடலுக்குள்ள போயிடும். ஆழமா போயிடும். அங்க போயிட்டு ஒரு அமைதியான நிலையில இருந்து இந்த முட்டையை நினைச்சிட்டே இருக்கும். முட்டைய நினைச்சிட்டே இருக்கும். எதுல? மனசுல. இப்ப நீங்க கண்ணை மூடி உங்க வீட்டுக்காரரையோ உங்க குழந்தையவோ நினைக்கிறீங்கல்ல, நினைக்க முடியுது இல்ல? நினைச்சு பாருங்க. உங்க ஊர்ல உங்க அம்மாவை நினைங்க, அப்பாவை நினைங்க, உங்க சகோதர சகோதரிகளை நினைங்க. வாழ்த்துறப்ப நினைக்கிறீங்கல்ல. சொல்றோம்ல, யாரோ நினைச்சிட்டாங்கன்னு தானே விக்கல் வருதுன்னு சொல்றோம். இப்ப நீங்க நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி இந்த ஆமை தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த முட்டையவே நினைச்சிட்டே இருக்கும். இந்த மனதனுடைய ஆற்றல் அப்படியே அந்த முட்டைக்கு போகும். அந்த முட்டை ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா குஞ்சா புரியும். இதை ஒருத்தர் ரிசர்ச் பண்ணான். உண்மையாலுமே இந்த ஆமையால தான் குஞ்சா பொரியுதுன்னு. அந்த ஆமையை பிடிச்சி கொன்னுட்டான். ஒரு முட்டை விட்டுட்டு போன ஒரு ஆமையை கரெக்டா பிடிச்சு அந்த ஆமையை கொன்னுட்டான். ஒரு முட்டை கூட குஞ்சா பொரியல. சயின்டிபிக்கலி ப்ரூவன். ஒரு முட்டை கூட குஞ்சா பொரியல. அப்பதான் கண்டுபிடிச்சான், இந்த ஆமையிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆற்றல் அதுக்கு போகுது, அது குஞ்சா போகுது. அது மாதிரி மனதின் மூலமாக குரு நமக்கு இந்த தீட்சையை கொடுக்குறாங்க. எப்படி ஆமை நினைப்பின் மூலமாகவே சக்தியை கொடுத்து குஞ்சு பறிக்குதோ, அப்படி மகான்கள் அவர்களுடைய எண்ணத்தின் மூலமாக, மனதின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக இந்த தீட்சையை நமக்கு அடுத்து அப்படியே கொடுத்து 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 அப்படியே கூட்டிட்டு போவாங்க. மேல போய் அப்படியே விரிஞ்சு 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 பிரபஞ்சம், சக்திகளோ, அப்புறம் சுத்தவெளி சிவக்களம், அது வரை கொண்டு போய் விட்டுருவாங்க. நீங்க குருவனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே போகலாம். சரிங்களா? இதனால பல பல நன்மைகள் இருக்குங்க. நான் ஒரே நாள் அத்தனையும் சொல்றது முடியாது. நம்ம அடுத்த வகுப்புல கூட நம்ம இந்த சிந்தனையை நம்ம வந்து தொடரலாம். சரிங்களா? ஏன்னா இது ஒரு பெரிய டாபிக்கு. இப்போ ஒரு அரை மணி நேரம் நமக்கு தவம் பண்றதுக்கு வேணும். அதனால இப்ப நம்ம தவத்துக்குள்ள போகலாம். சரியா? ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு நான் தவத்துக்குள்ள போறேன். இதனோட பெனிஃபிட் நான் அடுத்த வகுப்புல இன்னும் நிறைய சொல்றேன். ஏன்னா ஊருப்பட்ட பெனிஃபிட் இருக்கு. துரியாதீத தவம், ஆகாமிய சஞ்சித பிராரப்த என்று சொல்லக்கூடிய 3 கர்ம வினைகளையும் போக்கும். இங்க தவம் பண்ணா ஆகாமிய வினை போகும். இங்க தவம் பண்ணா பிராரப்த வினை போகும். இங்க தவம் பண்ணா ஆகாமிய கர்மா போகும்னா இனிமேல் தப்பு செய்ய மாட்டோம். இங்க நல்லா தவம் பண்றவங்க இனிமேல் தப்பு செய்ய மாட்டீங்க. இங்க நல்லா தவம் பண்றவங்களுக்கு இந்த ஜென்மத்துல செஞ்ச கர்மா போகும். இந்த துரியாதீதம் செஞ்சா இது வரைக்கும் பல ஆயிரம் லட்சம் தலைமுறை எடுத்து ஒரு கர்மா செஞ்சுட்டு வந்திருக்கிறோம்ல, அத்தனை கர்மாவும் போகும். சரிங்களா? இது வந்து அந்த தவத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றல். அப்ப எல்லா கர்ம வினைகளையும் கழித்து நாம் இறை உணர்வுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தவம் துரியாதீத தவம். இறைவனோடு ஒன்றி கலந்து நிற்கக்கூடிய தவம் துரியாதீத தவம். சரி, அந்த தவத்துல ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லணும். ஏன்னா இந்த சக்தி களம் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக. அதாவது இந்த பூமி இருக்கு. பூமி 25,000 மைல் சுற்றளவு இருக்கு. எவ்வளோ? 25,000 மைல் சுற்றளவுனா எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் சுற்றளவு. 40,000 கிலோமீட்டர்னா புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்க வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டரு, 2 கிலோமீட்டரு, ஒரு ஊருக்கு 10 கிலோமீட்டர், 50, 100 கிலோமீட்டர் சொல்றீங்களா? இப்படி 1000 கிலோமீட்டர் கணக்கு போடுங்க. 10,000 கிலோமீட்டர் கணக்கு போடுங்க. 20,000, 30,000, 40,000 கிலோமீட்டர்னா புரியுதா? இந்த பூமியோட சுற்றளவு 40,000 கிலோமீட்டர். இந்த பூமி மாதிரி சூரியன் 19 லட்சம் மடங்கு பெருசு.
கணக்கு போட்டு பாருங்க. இப்போ எவ்வளோ பெருசுன்னு. சரியா? இந்த சூரிய குடும்பம் இருக்குல்ல, இது 500 கோடி மைல் சுற்றளவுடையது. சூரியன் இருக்கு. சூரியனை சுற்றி நாம 9 கோடி மைல்ல சுத்திட்டு இருக்கிறோம் பூமி. சரிதானா? அப்புறம் 88 கோடி மைல்ல சனி சுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 100, 200, 300, 400, 500 கோடி மைல் சுற்றளவு இந்த சூரியனுடைய ஆற்றல் களம் இருக்குது. அப்ப எவ்வளவு பெருசா இருக்கு சூரிய குடும்பம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சூரிய குடும்பம் மாதிரி 10,000 கோடி சூரிய குடும்பம் இருக்குதாமா ஒரு கேலக்சியில. ஒரு கேலக்சியில. கேலக்சினா என்னன்னா, இந்த பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மில்கி வே கேலக்சி. ஒவ்வொரு கேலக்சியா இருக்குது இந்த பிரபஞ்சத்துல. சரியா? அப்படி நாம இருக்கிற கேலக்சிக்கு பேர் வந்து மில்கி வே கேலக்சி, பால்வெளி மண்டலம். இந்த கேலக்சியில நம்ம சூரிய குடும்பம் மாதிரி 10,000 கோடி சூரிய குடும்பம் இருக்குதாமா. இந்த கேலக்சி எப்படி இருக்கு தெரியுங்களா? அந்த பறக்கும் தட்டு பார்த்திருக்கீங்களா? இந்த 2 சைடு சின்னதா, நடுவுல ரவுண்டா. நான் சொல்றது புரியுதா? இந்த பக்கம் சின்னதா, நடுவுல ரவுண்டா, இந்த பக்கம் சின்னதா, நடுவுல ரவுண்டா. நடுவுல ரவுண்டு மாதிரி இந்த பக்கம் சின்னதா. நீங்க யோசனை கற்பனை பண்ணுங்க. நாம இருக்கிற கேலக்சி இந்த கேலக்சி. இந்த கேலக்சியோட அகலம் நீளம் எவ்வளவு தெரியுமா? கேலக்சியோட அகலம் எவ்வளோ? கேலக்சியோட நீளம் எவ்வளோ? நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோன்னா, சரி இந்த கால்குலேஷன் கூட நான் அப்புறம் சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தவத்துக்கு டைம் பத்தாம போயிடும். 20 நிமிஷம் தான் இருக்கு. சரி தவத்தை பண்ணிடுவோம். இந்த கேலக்சி எவ்வளோ பெருசு, நீங்க எவ்வளோ தூரம் விரியுறீங்க, இந்த தவத்தினோட பலனெல்லாம் இன்னும் ஊறுப்பட்ட பலன் இருக்கு என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். இன்னைக்கு தியானம் கொடுத்துடணும். அதனால லேட் பண்ண வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் நான் கேப் கொடுக்குறேன். போயிட்டு உடல் தேவை இருந்தால் நிறைவு பண்ணிட்டு வாங்க. வந்த உடனே துரியாதீத தவம் நம்ம வந்து செய்ய போறோம். மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பீரியட்ஸ் டைம் இருக்கிறவங்க இப்போ தியானம் வாங்க வேண்டாம். நீங்க அமைதியாக உட்காந்துக்கோங்க. என் கூட தியானம் செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் அது சரியானதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் இதே வீடியோ யூடியூப்ல வரும். அதை போட்டு நீங்க இது கூட சேர்ந்து செஞ்சுக்கோங்க. எப்ப செஞ்சாலும் உங்களுக்கு தீட்சை வரும், தவம் வரும். ஏன்னா குருமகான்கள் கொடுக்குறாங்க. அதனால டோன்ட் வரி. சரி ஒரு 2 மினிட்ஸ் கேப்பு, டக்குன்னு ரெடி ஆயிட்டு வாங்க போயிட்டு.